இந்தியாவிலேயே முதல் பெண் எம்எல்ஏ தமிழ்நாட்டில் தான் வந்தாங்க. யாரால் வந்தாங்க? இந்தியாவிலேயே வகுப்புவாத உரிமை, இடஒதுக்கீடு சட்டமாக கொண்டு வந்தது யாரால்? அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். சீர்காழி முத்தையா முதலியார், சாமி முத்தையா முதலியாரும் இவரை சொல்கிறாங்க. இவர் 1883 கும்பகோணமில் பிறக்கிறார். இவர் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மெட்ராஸ் சட்டக்கல்லூரியில் அட்வொகேட் பிஎலும் படித்து முடித்துவிட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அட்வொகேட்டாக, ஒரு வழக்கறிஞராக பணிபுரிகிறார் முத்தையா முதலியார். இவர் சின்ன வயசுலேருந்தே இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது போடுற ஒரு தீண்டாமை, ஒரு அடக்குமுறையினால் மிகவும் புரட்சிகரமான ஒரு சிந்தனை ஏற்பட்டு இவர் இந்த மெக்கோலம் கல்வி முறையில் 90% பிராமணர்கள் தான் பயன்பெறுகிறாங்க இப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து இவர் சிறு வயசுலேருந்தே இந்த நான் பிராமினிக்கல் ஆக்டிவேஷன், அதனுடைய ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இவர் மிகப்பெரிய பங்காற்றுறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னை நீதி கட்சியிலையும் நினைக்கிறார். அப்போது நீதி கட்சி ஆரம்பித்ததில் நடேச முதலியார், டிஎம் நாயர், பனகல் மகாராஜா, ராமசாமி முதலியார், ரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி முதலியார் மாதிரி முத்தையா முதலியாரனுடைய பங்கு மிக மிக பெரியது. நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பில்லரில் சுவாமி முத்தையா முதலியாரும் முக்கியமானவர். நீதி கட்சியில் சேர்ந்து 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை கொண்டு வர்றதுக்கு இவரும் ராமசாமி முதலியாரும் செய்த பங்கு அளப்பரியது. பிறகு நீதி கட்சியில் 1920 சட்டமன்ற உறுப்பினராக மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பராக போகிறார். 1923 வரைக்கும் நீதி கட்சியில் இருக்கிறார். பின்னர் சில கருத்து வேறுபாடு காரணமாக விலகி வந்து ஸ்வராஜ்ய கட்சின்னு சொல்லப்படுற காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் 26 to 30 வரைக்கும் இவர் வந்து ஒரு மெம்பராக, எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனால் அப்போ காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை. ஏன்னால் இரட்டை ஆட்சி முறையினால் அவங்க வந்து பங்கேற்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஸ்வராஜ்ய கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற ஒரு பிரச்சனை வந்ததுனால இவர் அதிலிருந்து வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. இந்த இரண்டு அமைச்சர்கள் ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகினதுனால பி சுப்ராயன் கவுண்டர் முதலமைச்சராக நீதி கட்சியில் இருக்கிறவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரதுனாலையும் இவரும் ஸ்வராஜ்ய பார்ட்டிலிருந்து அதிருப்தியால் வெளியே வந்ததுனால ஒரு இண்டிபெண்ட் அமைச்சராக நீங்கள் என் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் 1928 இவர் வந்து கல்வி மற்றும் சுங்கத்துறை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸஸாக முத்தையா முதலியார் அவர்கள் வந்து வராங்க. இவர் இந்த மினிஸ்டர் பதவி ஏற்றது தான் இந்த இந்தியாவின், இந்த தமிழ்நாட்டின் அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதன், ஞாபகம் வைத்துக்க வேண்டிய ஒரு நாள், மறக்க முடியாத நாள். அதுதான் இந்தியாவில் சமூக நீதியும் கல்விக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி எழுச்சி கொடுத்த நாள். அவர்தான் முதல்ல இந்தியாவிலேயே சட்ட வடிவு, சட்டமாக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, ஒரு வகுப்புவாரி உரிமை சட்டத்தை வந்து இவர் தான் பாஸ் பண்ணுறார். இவர் நீதி கட்சியில் இருக்கும்பொழுதே 1916 இதை வந்து இவர் ஐடியாவை கொடுக்குறார். 21 அப்போது பனகல் மகாராஜாவுடைய அரசாங்கம் இருக்கும்போது இது சட்டமாக இயற்றப்பட்டாலும் அது சட்டமன்றத்தில் பாஸ் ஆகலை. பிறகு 1927 இந்த கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர், அந்த ஆர்டர் பேர் கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர், அதை ஒரு அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு 1928 தான் GO நம்பர் 1021 கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர், இந்தியாவில் முதல் இடஒதுக்கீடு சட்டம் நம்ம சட்டமன்றத்தில் பாஸ் ஆகி நடைமுறைக்கு வருது. இதில் பிராமணர்கள் அல்லாதோருக்கு 48% இடஒதுக்கீடு வந்து முதல்ல கொடுக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் இடஒதுக்கீடின் சிற்பி, வகுப்புவாத உரிமையினுடைய ஒரு நாயகன் சீர்காழி முத்தையா முதலியார் அவர்கள் தான். அந்த சட்டம் 1947 சுதந்திரம் கிடைத்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் வர வரைக்கும் இருந்தது. பிறகு அது வந்து எடுக்கப்பட்டு விட்டது. பிறகு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்த பிற்பாடு அந்த சட்டம் திரும்ப நடைமுறைக்கு வந்து அந்த சட்டத்தினுடைய ஒரு வடிவு தான் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இது மட்டும் அல்லாமல் பெண் கல்வி, பெண் உரிமை, இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏ யார்? பிரிட்டிஷ் இந்தியாவில் யார் இருந்தாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு பெண், இருந்தாலும் அவர் ஒரு டாக்டர். இவர் இயற்றிய சட்டத்தின் மூலமாக தான் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு எம்எல்ஏயாக வர முடியுது. ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஒரு இதில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களே சட்டமன்றத்தில் முத்தையா முதலியார் அவர்களை பாராட்டியிருக்கிறார். இவர் தான் பெண் உரிமைக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் முதல் பப்ளிக் ஹெல்த் டைரக்டர், ஒரு பெண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் இவர் தான் சட்டம் ஏற்றார். அதே போன்று மருத்துவமனைகளில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் டிபார்ட்மெண்ட்டுகள் அதிகமான பெண்களை வந்து அப்பாயிண்ட் செய்யறதுக்கும் இவர் தான் சட்டம் ஏற்றார். அது மட்டும் இல்லாமல் ரெட் கிராஸ் சொசைட்டியில் நிறைய அரசாங்க நிதி உதவி பெறதுக்கும் இவர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதே நேரத்தில் இவர் சுங்கத்துறை அமைச்சராக இருந்தபோது
த சென்ட்ரல் ப்ரோஹிபிஷன் கமிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோஹிபிஷன் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்து இந்த ஆயத்தீர்வு மது விலக்கு சுங்கத்துறை மூலயமாக மது விலக்கை தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வர்றது நீதி கட்சியில் எஸ் முத்தையா முதலியார் அவர்கள் ஆற்றிய ஒரு பங்கு. இந்த பங்கை பாற்று ஹீபர்டன் நேடர்சன் அப்படின்றவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் த இம்பீரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் லண்டன் அதில் இந்த ப்ரொஹிபிஷன் இவர் ஆற்றிய இந்த ஒரு சட்டத்தை மிகவும் புகழ்ந்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கும் இவர் ஒரு பேப்பராக ஒரு பப்ளிஷும் பண்ணி இவர் ஒரு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட முத்தையா முதலியார் அவர்கள் மிகவும் எளிமையானவர், மக்களுக்கானவர், இடஒதுக்கீடு, சம உரிமை, தீண்டத்தகாமை எதிர்ப்பு, நான் பிராமணிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்களுடைய உரிமை, பிராமணர் ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்பட்ட முத்தையா முதலியாரை இன்னைக்கு எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்கிறோம், இவரை தெரியுமான்னா கூட யாருக்கும் தெரியாது. இவர் ஏற்றிய இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை பார்த்து பிராமணர்கள் நடத்தக்கூடிய சுதேசி மித்திரன் பத்திரிகையில் நவம்பர் 8ஆம் தேதி 1928 வகுப்பு பித்தம் தலைக்கேறி விட்டதா, இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி முத்தையா முதலியாரை தரக்குறைவாக ரொம்ப தாறுமாறாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தார்கள் அப்போ அந்த காலகட்டத்தில். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நவம்பர் 11, 1928 தான் நடத்தக்கூடிய பத்திரிகையான பெரியார் குடியரசு இதழில் நம் மந்திரி எஸ் முத்தையா முதலியார் வாழ்க வாழ்கவே வாழ்கவே, நமது வீரன் முத்தையா முதலியார் பின்பற்ற வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் அப்படின்னு இவரை பற்றி மிக பெருமையாக பேசியிருக்கிறார் பெரியார். ஏன் இதை பேசினார் அப்படின்னா, ஏன் இந்த சட்டம் எந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டது, பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற இந்த இலாக்கா அந்த உத்தியோகத்துக்கு இவர் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். மொத்தம் உள்ள ஒரு 12 காலி இடங்களுக்கு 5 ஹிந்து பார்ப்பனர்கள் அல்லாதோர் நான் பிராமின்ஸ், 2 கிறிஸ்தவர்கள், 2 இஸ்லாமியர்கள், 1 ஆங்கிலோ இந்தியன். ஸோ இதை போன்ற இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த ஜியோ ஆர்டர்னே கொண்டு வந்தது. அதாவது அனைவருக்கும் சமமாக கிடைக்கணும். பார்ப்பனர் அல்லாதோர், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன் எல்லாருக்கும் ஒரு சமமாக கொண்டு வரணுன்ற ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தான் எஸ் முத்தையா முதலியார். இவரை நாம் மறந்துவிட்டோம், மறைக்கப்பட்டே விட்டார். இப்போ திராவிட கட்சிகள் எல்லாருமே இடஒதுக்கீடு, சம உரிமை, சமூகநீதின்னு பேசிட்டு இருக்கிற திராவிட அரசாங்கமானது எஸ் முத்தையா முதலியாரனுடைய பிறந்த நாளை கூட செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. அவனுடைய சிலைக்கும் ஒரு மாலை போடுறதோ எதுவுமே கிடையாது. அவருக்கு மவுண்ட் ரோட்ல யாருக்கும் சிலை வைக்கிறாங்க, முத்தையா முதலியாருக்கு ஒரு சிலை இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இவரை கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு இருக்கும் வரை, இந்த சம உரிமை சமத்துவம் இருக்கும் வரை நாம் மறக்கவே கூடாது. முத்தையா போன்ற தலைவர்களை இக்கால இளைஞர்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு பிசியில் ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் முத்தையா முதலியார். இன்னைக்கு ஒரு SC STயில் ஒருத்தருக்கு நம்மளுக்கு கோட்டா கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் முத்தையா முதலியார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு அதில் இடஒதுக்கீடு அவர் கொண்டு வரல. முதலியார் சமுதாயத்துக்குமே ஃபார்வர்ட் கம்பெனி தான் இருந்தாங்களே கண்டி அவர்களுக்கு யாருமே அந்த இடஒதுக்கீட்டில் அவர் கொண்டு வரவில்லை. பேர் பண்ற ஒரு மகான், பேர்பட்ட ஒரு நல் மனிதர், நாம் மறக்கக்கூடாது, போற்றி புகழ வேண்டும். மீண்டும் இன்னொரு தலைவர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.